நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு தாங்க. உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகிருக்குல்ல. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கார்த்திகை காமிச்சிட்ருக்காங்க. ரூமில் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. அந்த சிதம்பரம் பேசியிருப்பார் இல்லையா, அதை யோசித்து பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனில் நின்றுக்கிட்டு பல்லவிக்கு வேகமாக கால் பண்ணுறாங்க. அந்த சைடுலேருந்து தீபா ரூமுக்குள்ளே வர பார்க்குறாங்க. பார்த்தா பல்லவி ஃபோன் அடிக்குது. அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி கார்த்திகை வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு பார்த்துட்டு ஃபோனை வந்துட்டு அப்படியே கட் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த சைடு கார்த்திக் இதை பார்த்ததுமே ஃபோனை பெட்டில் தூக்கி போட்டு யோசிச்சு அப்படின்னு சொல்லி டென்ஷனில் இருக்காங்க. போதும், இதுக்கு மேலேயும் நம்ம கண்ணாம்பூச்சி ஆட்டம் விளாண்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு மறுபடியும் கார்த்திக் கால் பண்ணுறாங்க. கிச்சனுக்குள்ளே போய் யாருக்கு தெரியாமல் ஃபோன் பேசுகிறாங்க. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, என்னங்க நீங்களும் சேர்ந்து என்னை எப்படி ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்ல, சார் அது வந்து அப்படின்றாங்க. என்ன உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல போகிறீங்களா? உங்களோட இன்வால்மெண்ட் இல்லாமல் கண்டிப்பாக அந்த பொண்ணு நடிக்க வந்திருக்க மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை சார் நீங்கள் ஜெயிப்பீங்க, அந்த பொண்ணால் அந்த ஃபேமிலிக்கும் நல்லது கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் சார் நான் ஒத்துக்கிட்டேன், அவங்க என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு வேறு வழி தெரியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. போது நிறுத்துங்க, சும்மா சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, இந்த சிதம்பரத்து கூட பிளான் போட்டு தானே இதெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ சார் சத்தியமாக சொல்கிறேன், இதில் சிதம்பரத்துக்கு லிங்க் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார், நீங்கள் கண்டிப்பாக இந்த பொண்ணு பண்ண ஜெயிப்பீங்க நானும் மனசுக்குள்ளே நம்பினேன் சார், அதனால தான் சார் நான் வந்துட்டு சரின்னு சொல்லி சம்மதிச்சேன், மற்றபடி இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. சரி விடுங்க, இதில் கண்டிப்பாக இந்த சிதம்பரத்தோட பங்கும் இருக்குது, அவங்களாம் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதோ பெருசாக லாக் ஆகிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது அப்படின்றாங்க. இப்போ கூட நீங்கள் வந்துட்டு யாருன்ற உண்மையை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. தெரியுங்க நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, சார் ப்ளீஸ் சார் இப்படியெல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு நான் இப்போ என்ன சார் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், நாளைக்கு உங்களுக்காக ரெக்கார்டிங் தேட்டரில் காத்துக்கிட்டு இருப்பேன், நீங்கள் எனக்காக வந்து பாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. என்னங்க உங்ககிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் கண்டிப்பாக நான் உங்களுக்காக பாட வர்றேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பல்லவியை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு தீபா ஃபோன் பேசிட்டு மாடிக்கு போக பார்க்க மீனாட்சி வர்றாங்க. தீபா அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு நிற்கிறாங்க. என்னாச்சு தீபா, காலையில் நடந்ததே யோசிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா எப்படிக்கா சந்தோஷமாக இருக்க முடியும், கார்த்திக் சார் உடஞ்சி போய் உட்காந்துட்டாங்கக்கா அப்படின்னு சொல்ல, சரி விடு தீபா, இப்படிலாம் நடக்கும் நான் ஏற்கனவே நினச்சேன், ஆனால் இதை சரி பண்ணணும்னு நினச்சி தான் நான் வந்துட்டு ஒரு பிளான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட ஃப்ரெண்டு போலீஸ் இருக்கார்ல, அவரை வச்சு அந்த டூப்ளிகேட் பல்லவியை செக் பண்ணதெல்லாம் சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஆமா தீபா, அவன் மேலே எனக்கு ஆல்ரெடி சந்தேகம் இருக்கத்தான் செஞ்சிச்சு, அதனால தான் இப்படிலாம் பண்ணேன், ஆனால் அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சிட்டா, அவளை மட்டும் அங்கே வரவிடாமல் தடுத்துருந்தான்னு வச்சுக்கோ, நீ எப்படியாவது பாட்டு பாடியிருப்ப, கண்டிப்பாக கார்த்தி வந்துட்டு இந்த சவாலில் ஜெயிச்சிருப்பாரு, இன்றைக்கே இந்த பிரச்சனை வந்துட்டு இதோட முடிஞ்சிருக்கும், இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்திருக்க வாய்ப்பு இல்லை, அதுவும் இல்லாமல் இந்த கோகிலாவும் ரூபஸ்ரீ எப்படி பேசிட்டாங்க பார்த்தியா, அதுதான் கார்த்திக் தம்பி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா உமன்ஸ் கார்டை வந்துட்டு பயன்படுத்தி கார்த்திக் சாரை வந்துட்டு ரொம்ப மிரட்டிட்டாங்க, எனக்கே அவங்க பேசினதை பார்த்தா கோவமாக வந்துச்சுக்கா, என்ன பண்ணுறது வேறு வழி இல்லையே, அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தால் இப்படி நான் கட்டுப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ என்ன தீபா பண்ண போகிற, இப்போ நீ பாடத்தான் போறியா அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா நான் முடிவெடுத்துட்டேன், ஆல்ரெடி நான் கார்த்திக் சார்கிட்ட சொல்லிட்டேன், இப்போ தான் அவர் பல்லவி கால் பண்ணார், நான் கண்டிப்பாக நாளைக்கு பாடி கொடுப்பேன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ என்ன தீபா பண்ண போகிற, போய் சொல்ல போறியா அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா இப்போயே போய் கார்த்திக் சார்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன், அவர் காலில் விழுந்து அழுக போகிறேன், அவர் என்னை ஏற்றுக்கட்டும், அதுக்கு மேலேயும் வீட்டை விட்டு அமுச்சு விட்டுங்க அப்படின்னு சொல்ல, வேணாம் தீபா அப்படிலாம் பண்ணிடாத, நீ பாடு, ஆனால் இப்போதைக்கு கார்த்திகிட்ட உண்மையை சொல்லாத, நேரம் பார்த்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா நீங்கள் மறுபடியும் என்னை போட்டு குழப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. என்ன தீபா அழுகிற அப்படின்னு கேட்க, எனக்கு செத்துடலாம் போல இருக்குக்கா, எனக்கு இந்த கஷ்டத்துக்குள்ளே வாழ பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. தீபா அழாத தீபா, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்ல, போதும்க்கா இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியல, அங்கிட்டு போக முடியல இங்கிட்டு போக முடியல, அத்தைக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், என்னை வீட்டை விட்டே அமுச்சிருவாங்க, நான் கார்த்திக் சார்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன், அவர் உடஞ்சி உட்காந்துருக்கதை என்னால் பார்க்க முடியலக்கா அப்படின்னு சொல்ல, சரி தீபா சொல்லணும்னு முடிவெடுத்துட்டேன், இனிமேல் உன்னோட ஒரு வழி தான் என்னோட வழியும், நீ என்ன பண்ணாலும் சரி நான் உனக்கு துணையாக இருப்பேன், நீ சொல்லு, ஆனால் இப்போ சொல்ல வேணாம், நாளைக்கு ஆஃபீஸில் போய் சொல்லு, இப்போ நீ சொன்னா கார்த்திக் வந்துட்டு ஆல்ரெடி அந்த ஈகோவை வச்சு தான் சிதம்பரத்துக்கிட்டே சவால் விட்டுருக்காரு, அதையும் இப்போ நீ தூண்டி விட்ட மாதிரி இருக்குது, இவ்வளோ நாள் கூட இருந்துட்டு சொல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவார், அதனால நீ என்ன பண்ண ஆஃபீஸில் போய் சொல்லு, இப்போ சொன்னா கண்டிப்பாக உன்னை பாட விட மாட்டார் அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு யோசிக்கிறாங்க. சரிங்கக்கா நாளைக்கு ஆஃபீஸில் போய் சொல்லிடுறேன், இதை வந்துட்டு இனிமேலும் மறைச்சு வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, கூடயே இருந்துட்டு அவர் இப்படியெல்லாம் ஏமாத்துறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் மட்டும் பல்லவி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் அவர் நிலைமை என்ன ஆக போதோ நினைக்கும் போதே இப்போயே வந்துட்டு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
சரி தீபா விடு பார்த்துக்கலாம், நீ நாளைக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை மேலே அமுச்சு விட்டு மீனாட்சி மட்டும் நின்று யோசித்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு தீபா வந்துட்டு ஆட்டோவில் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கோவிலுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு சாமி இப்போ நான் வந்துட்டு கார்த்திக் சார்கிட்ட போய் எல்லா உண்மையை சொல்ல போகிறேன், நானும் தீபாவும் சொல்ல போகிறேன், நீ தான் என் திருமண வாழ்க்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும், என்னை அவர் கூட சேர்ந்து நீ தான் வாழ வைக்கணும், எங்கள் 2 பேரையும் பிரிச்சிடாத, நான் உண்மையை சொன்னதுக்கப்புறம் கார்த்திக் சாரை என்னை மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஆஃபீஸில் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்துட்டு அவங்க கேபினில் அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. ராஜா வந்துட்டு ஸ்னேகாவை பார்த்துட்டு வேலையெல்லாம் ரெடி பண்ணியாச்சா, எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் கார்த்திக் சார் பாட்டுக்கு இன்றைக்கி ரெக்கார்டிங் தேட்டரை ரெடி பண்ணி வைக்க சொல்கிறாங்க, யாருமே பாட வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, ஸ்னேகா முதல்ல வாயை கழுவுங்க, என்றைக்குமே நல்ல வார்த்தை பேச மாட்டேங்களா, அதெல்லாம் வருவாங்க, பல்லவி கண்டிப்பாக பாட வருவாங்கன்னு கார்த்திக் சார் சொல்லியிருக்காரு, அதை நம்புங்க அப்படின்றாங்க. ஆமாம் நேற்று நடந்தது தான் பார்த்தமே அப்படின்னு சொல்ல, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவீங்களா, போய் ஒழுங்கு அவங்களோட வேலையை பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்துட்டு திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. இவெல்லாம் எனக்கு வேலை சொல்கிற அளவுக்கு வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நின்று கோவத்தில் ஸ்னேகா திட்டிக்கிட்டு இருக்க, ராஜா மட்டும் அங்கிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து வந்துட்டு தீபா எப்படியாவது உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் மறுபடியும் ஏறி வந்து ஆஃபீஸில் உள்ளே வந்துட்டு சொல்ல போகிற நேரத்தில் அங்கிட்டு வந்துட்டு கார்த்தி நின்று கத்திக்கிட்டு இருக்காரு. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஆஃபீஸில் ஒரு பொண்ணு திட்டிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்துவ அப்படின்னு சொல்ல, சார் பொய்யெல்லாம் சொல்லலை சார், நீ இது ஏற்கனவே சைன் வாங்கக்கூடிய டாக்குமெண்ட் தான், அதை நான் தெரியாமல் இப்படி வச்சுட்டேன் அவ்வளோதான் சார் அப்படின்னு சொல்ல, நீங்கள் தெரியாமல் வச்சேன்னு சொல்லி சமாளிக்கிறீங்க பாருங்கள், அதுதான் பொய், நேற்று வந்துட்டு மறந்துட்டேன், இன்னைக்கு சைன் போட்டு கொடுங்கன்னா சரி, இந்த தப்பு தான் நாளைக்கு பெரிய தப்பாகும், நாளைக்கு இன்னொரு ஒரு பெரிய தப்பு பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம், நீங்கள் என் சொத்தெல்லாம் எழுதி வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, இருந்தாலும் இப்போ சைன் போட்டு கொடுத்துட்டு அப்படின்னா நாளைக்கு எதை வேணால் ஏமாற்றுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுல அப்படின்னு சொல்ல, ஸ்னேகா வர்றாங்க. என்னாச்சு சார் அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு நேற்று ஒரு ஃபார்மில் சைன் வாங்கலை, அதை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு தெரியாமல் வாங்கலான்னு பார்த்தேன் சார், ஃபேமிலி சுச்சுவேஷன் சார், ப்ராப்ளம், அதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கிட்டே ஒர்க்கை சரியாக கவனிக்க முடியல, அதனால தான் சார் சைன் வாங்க முடியல, இல்லாட்டினா நான் என் வேலையை கரெக்டாக முடிச்சிருவேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கத்தாங்க செய்யுது, எல்லாருக்குமே ஃபேமிலி சூழ்நிலை இருக்கத்தான் செய்யுது, அதுக்காக இப்படிலாம் பொய் சொல்லுவீங்களா, நான் எதை வேணால் மன்னிச்சு ஏற்றுப்பேன், ஆனால் கூடயே இருந்து நம்பிக்கை துரோகம் பொய் சொல்கிறவங்கள மட்டும் நான் மன்னிச்சு ஏற்றுக்கவும் மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது, முதல்ல இவங்களை வேலையை விட்டு காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாட்ட சொல்ல, சார் சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கெஞ்சுறாங்க. அதெல்லாம் முடியாது, இவளுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிடுற, சார் என்ன சார் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, நோட்டீஸ் பீரியடோடு சேர்த்து 3 மந்த்ஸுக்குரிய சேலரி உங்களுக்கு வந்துடும், இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிற அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி முழிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஸ்னேகா சொல்றாங்க, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, சார் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்காங்க, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன ஸ்னேகா மேடம் நீங்க பாட்டுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் கோமா இருந்ததுனால ஒன்று அவர் அப்படி சொல்லலை, அவருக்கு உண்மையாவே நம்பிக்கை துரோகம் கூடயே இருந்து பொய் சொல்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, அதனால தான் கோவப்பட்டு போறாரு, மற்றபடி அவர் டென்ஷனா இருக்கனால இப்படி பேசுறாங்கல்ல நினைக்காதீங்க, அவன் இப்படி தான் சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு தீபாவுக்கு வந்துட்டு கேட்டுட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. எப்படியாவது நான் கார்த்திக் சார்கிட்ட உண்மையை சொல்ல போகிற சமயத்தில் இப்படி வந்துட்டு எனக்கு பெரிய குண்டு தூக்கி போட்டையே, இனிமேல் நான் எப்படி சொல்கிறது, அவரோட வாழ்க்கையை விட்டே என்னை அமுச்சிடுவார், அப்போ நான் கார்த்திக் சார்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெக்ஸாகி போய் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. தீபா அந்த சைடு கார்த்தி வந்துட்டு பள்ளை வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிருது. இன்னைக்காவது தீபா உண்மையை சொல்லி பாடிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே யாரெல்லாம் நம்பி ஏமாந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடு வந்துட்டு உண்மையாகவே பயங்கர மொக்கையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை எனக்கு சொல்லுங்கள்.